Hi friends, இப்போ நடக்கிற ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் $1500 செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ண boAt Airdopes 161 இந்த ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வெறும் $899க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இதை வாங்கலாமா? இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் $899க்கு சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் ரொம்ப நல்லா இருக்குது. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி TWS Type-C சார்ஜிங் கேபிள், 2 எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு மற்றும் கேட்லாக் வச்சுருக்காங்க. இந்த இயர்பட்ஸை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது அங்கே போட்டிருக்க கேட்லாகை விட இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான வசதிகள் இருக்குது. குறிப்பாக சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் கேஸோட பில்டு குவாலிட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷில் இருக்குது. சார்ஜிங் கேஸ் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. பெரும்பாலும் கிளாஸி ஃபினிஷில் பண்ணால் கையில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட் ஈஸியாக ஒட்டும். ஆனால் இதில் அந்த அளவுக்கு ஒட்டலை. சார்ஜிங் கேஸோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா Type-C சார்ஜிங் போர்ட் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா LED இண்டிகேட்டர் இருக்குது. நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது சிகப்பு கலர் லைட் விட்டு எரியுது. முழுமையாக சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா சிகப்பு கலர் லைட் கண்டினியூஸாக எரியுது. இந்த சார்ஜிங் கேஸை 1.5 மணிக்கூரில் முழுமையாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இயர்பட்ஸை 35 நிமிடங்களில் முழுமையாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸில் ENX டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் ENX டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லி எதுவுமே போடலை. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ENX டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸ் அதிகமாக கேட்கல. கால் குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு பெட்டராக இருந்துச்சு. அதே போல் இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணாலுமே இயர்பட்ஸ் கீழே விழலை. அதே போல் டச் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் 3 செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் உங்களுக்கு எனேபிள் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் ப்ளூடூத் 5.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங் மோடு செப்பரேட்டாக கிடையாது. ஆனால் நார்மலாக ஒரு வீடியோ பார்க்கும்போது ஆடியோ அந்தளவுக்கு டிலே இல்லை. சார்ஜிங் கேஸில் 300 mAh கொண்ட பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸில் 40 mAh கொண்ட பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளேபேக் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 17 மணிக்கூர் ப்ளேபேக் கிடைக்குது. இயர்பட்ஸில் 5.5 மணிக்கூர் ப்ளேபேக் கிடைக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு டீசெண்டான ப்ளேபேக் கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் டிசைன் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெரிய இயர்பட்ஸாக இருக்குது. 13 மில்லிமீட்டர் கொண்ட டைனாமிக் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் போட்டோட இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் இந்த இயர்பட்ஸில் பேஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பேஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ஆடியோ கிளாரிட்டி எங்கேயுமே பாதிக்கலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு 50-60 இந்த வால்யூமில் வச்சு ஒரு சாங் கேட்டிங்க அப்படின்னா கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு $1000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி இந்த இயர்பட்ஸை சேல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கால் குவாலிட்டி ப்ளஸ் பேஸ் இது ரெண்டுமே இந்த இயர்பட்ஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.